ஹாய் கைஸ், நான் உங்கள் தமிழ். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்ன நியூஸ்னு தானே யோசிக்கிறீங்க? கேரளாவில் டயட்டால் ஒரு உயிர் பறிப்போன ஒரு நியூஸ் தான். கேரளாவில் சேர்ந்த 18 வயதான இளம் பெண் அவங்க டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி அதை கண்டினியூவாக பண்ணி நேற்று உயிரிழந்திருக்காங்க. அதுவும் எப்படி அதை டயட் மெயின்டைன் பண்ணாங்கன்னு கேளுங்களேன். யூடியூப் வீடியோஸை பார்த்து அதில் வர டிப்ஸை வந்து அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடந்த 6 மாதமாக வந்து உணவே எடுத்துக்காமல் வெறும் தண்ணி, பழம் இது மாதிரி மட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதை டயட் மெயின்டைன் பண்ணி ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க வந்து சத்தான உணவு இது மாதிரிலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு தாட்டாக வச்சுக்கிட்டு அதே கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் உணவு எடுத்துக்கவே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கும் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. இப்போ இதனால் நான் என்ன உங்களுக்குலாம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறதும் ஜீனை பொறுத்து தான், சரிங்களா? அதுக்காக நம்ம குண்டாக இருக்கோம், ஒல்லியாகும், டயட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் நிறைய டிப்ஸ் நிறைய சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, அதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துகிட்டு அதை சொல்கிற மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நம்ம உயிர் தான் போகும். நேற்று அந்த பொண்ணோட உயிர் போன மாதிரி. அதனால் நம்ம ஒல்லி, குண்டு இது எல்லாமே வந்து ஜீனை பொறுத்து தான் இருக்குது. அதுக்காக நம்ம அது வர வெயிட் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. அதை ஏன் நம்ம குறைக்கணும், நம்ம ஏன் ஏற்றணும்? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோடய ரிலேஷனில் நிறைய பேர் வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுற, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பவுடர் மாதிரி, லிக்விட் மாதிரி நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இதில் தான் நான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு டயட் மெயின்டைன் தான் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடணும். நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே வந்துட்டு குடலில் ப்ராப்ளம் வந்துடும். பெருங்குடல், சிறுங்குடல்னு சொல்கிறாங்களே, உணவு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கான உணவை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது எதுவும் இல்லாமல் வெறும் தண்ணி மாதிரி மட்டும் கொடுத்தா அது எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லுங்கள்? இப்போ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்துருக்காங்க போல். அவங்க நேம் வந்து ஸ்ரீநந்தா. அவங்களுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. இப்படி 6 மாதமாக வந்து உணவே எடுத்துக்காமல் வெறும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்ததுனால அவங்களோட உணவு குழாய் சுருங்கி போயிட்டு இறந்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ரீசன். அதனால் நல்லா சாப்பிடுங்க. நல்லா அந்த பொண்ணு வந்து சாப்பிடாதது ஒரு விஷயம். அதுலேயே போயிட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டயட் மெயின்டைன் பண்ணுறேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு கண்டதை வாங்கி சாப்பிட்றதோ, கண்டதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி ஜூஸில், டீ, காஃபி, தண்ணி இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் வேணாம். அவங்களாம் எதை மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. நம்ம பாட்டு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணிடுறோம். நம்ம காசு அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம உடம்ப ஏன் கெடுத்துக்கணும்? ஸோ அந்த பொண்ணு மாதிரி வந்து முட்டாள்தனமான ஒரு இதை நீங்கள் பண்ணாதீங்க. என்னோடய ரிலேஷனுக்கும் சொல்லிக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே ஆன்லைனில், யூடியூப்லாம் இதெல்லாம் பார்த்து எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது இயற்கையாக எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு போகுது. அதை போயிட்டு குறைக்கிறோம், அதிகப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள் வாழலாம். இது மாதிரிலாம் எடுத்துட்டோம், சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணணும் அதை இதையும் பார்த்து பண்ணோம்னா நம்ம பாதியே போயிடும். அதனால் நம்ம கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிறோமா, அதுக்கான வேலை வீட்டில் குனிஞ்சு நெஞ்சு வேலை பண்ணாலே அது ஓகே தான். அதுக்காக நம்ம சாப்பிட்டோம்னா குண்டாயிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிடாமல் இருக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பொண்ணோட டெத்து ஒரு பாடமாக இருக்கட்டும், சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.